வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 1st April 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். ஆஸ் இண்டெக்ஸ் 19 கூட்டு கடற்பயிற்சி. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா கடற்படைகள் பங்கேற்கும் ஆஸ் இண்டெக்ஸ் 19 கூட்டு கடற்படை பயிற்சியானது ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் ஏப்ரல் 2 முதல் 16 வரை வங்கக்கடலில் நடைபெற இருக்கிறது. இப்பயிற்சியானது இந்திய பெருங்கடலில் கடல் வழி போக்குவரத்து நலன்களை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் இண்டெக்ஸ் 19 கூட்டு கடற்பயிற்சியானது எங்கு நடைபெற உள்ளது? இதோட விடை விசாகப்பட்டினம். அடுத்த செய்தி, எந்த ஒரு வாக்காளரும் விட்டுப்பட்டு விடாமல் இருப்பது என்பதை நோக்கமாக கொண்ட குறைபாடுடைய நபர்களுக்காக என்என்ஜோரி முன்னெடுப்பு என்என்ஜோரி இனிஷியேட்டிவ் அஸ்ஸாம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி முகேஷ் சாகு கவுஹாத்தில் தொடங்கி வைத்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, குறைபாடுடைய நபர்கள் வாக்களிக்க என்என்ஜோரி முன்னெடுப்பை தொடங்கி வைத்துள்ள மாநிலம் எது? இதோட விடை அஸ்ஸாம். அடுத்து நம்ம உலக நிகழ்வுகளை பார்க்கலாம். இஸ்ரேல் நாட்டில் உலகிலேயே மிக நீளமான உப்பு குகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மால்கம் என்று பெயரிட்டுள்ளனர். சாக்கடல் எனப்படும் டெட் சி ஒட்டி தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிக நீளமான உப்புக்குகை மால்கம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதோட விடை இஸ்ரேல். அடுத்து நம்ம விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம். தைவானில் நடைபெற்று வரும் ஆசிய ஏர்கன் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் 100 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஆண்கள் பிரிவில் இந்தியாவின் சரப்ஜோத் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பெண்கள் பிரிவில் ஈஷா சிங் என்பவர் தங்கம் வென்றுள்ளார். இந்தியா இதுவரை 8 தங்கம் 4 வெள்ளி உள்ளிட்ட 14 பதக்கங்களை வென்றுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய ஏர்கன் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 100 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஆண்கள் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? இதோட விடை சரப்ஜோத் சிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருதுகள். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய விருதான பிரவாசி பாரதிய சம்மன் விருதானது ராஜேந்திர குமார் ஜோஷி என்பவருக்கு வழங்கப்பட்டது. இவர் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட சுவிட்சர்லாந்து அறிவியல் அறிஞர் ஆவார். குறிப்பு: பிரவாசி பாரதிய திவாஸ் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9 கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பிரவாசி பாரதிய சம்மன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட விடை ராஜேந்திர குமார் ஜோஷி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். ஸ்லோவாக்கியா நாட்டின் ஜனாதிபதி தேர்தலில் வழக்கறிஞர் சுசானா கபுட்டோவா வெற்றி பெற்றுள்ளார். இவர்தான் ஸ்லோவாக்கியா நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதி ஆவார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியா நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதோட விடை சுசானா கபுட்டோவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். ராஜஸ்தான் தினம் மார்ச் 30. 1949 மார்ச் 30 அன்று ராஜஸ்தான் உருவான தினத்தை நினைவுபடுத்துவதற்காக மற்றும் ராஜஸ்தான் மக்களின் வலிமையான மனப்பான்மை மற்றும் தியாகத்தை நினைவுபடுத்துவதற்காகவும் ராஜஸ்தான் தினம் கொண்டாடப்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இதோட விடை மார்ச் 30. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, மாணவர் காவல் படை திட்டம் எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது? இதோட விடை 2018 ஜூலை. அடுத்த கேள்வி, 2வது இந்திய வண்ணத்து பூச்சிகள் மாநாடு நடைபெற்ற நகரம் எது? இதோட விடை ஆக்ரா. DF-26 என்ற ஏவுகணையை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு எது? இதோட விடை சீனா. அடுத்த கேள்வி, 2018 ஆண்டிற்கான காந்தி அமைதி பரிசுக்கு தேர்வாகியுள்ள அமைப்பு நபர் யார்? யோஹை சசகாவா. அடுத்த கேள்வி, சர்வதேச கல்விக்கான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இதோட விடை ஜனவரி 24. இவ்வளோ நேரம் நம்ம நேற்று கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம இன்னைக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, முதலாவது சர்வதேச விமான போக்குவரத்து உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? கங்காஜல் திட்டம் தொடங்கப்பட்ட நகரம் இது. மூன்றாவது கேள்வி,
எந்தெந்த மாநிலங்களில் 3 புதிய கடற்படை விமான பிரிவுகளை அமைக்க இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? 4வது கேள்வி, சௌபாக்கியா திட்டத்தின் நோக்கம் என்ன? 5வது கேள்வி, பாகிஸ்தானில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் ஹிந்து நீதிபதி யார்? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த குவிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.